ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். மட்டன் நல்லா மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, வீட்டு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காரத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தம் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ ஆஃப் குக் பண்ணால் போதும். அதுக்கேற்ற மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஜாரில் இஞ்சி பூண்டு, 2 லவங்கம், 1 ஏலக்காய், சின்ன வெங்காயம் 6. பூண்டு நிறைய சேர்த்திங்கன்னா பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. காரம் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி புதினா நிறையா போட்டிங்கன்னா டேஸ்ட் நிறையா கொடுக்கும். நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். கடலை எண்ணெயில் தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பிரியாணிக்கு எண்ணெய் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, கடல் பாசி, கொஞ்சமாக பெருஞ்சீரகம். பிரியாணிக்கு எப்போவுமே நல்ல ஸ்பைஸ் ஃப்ளேவர் கொடுக்கறது பட்டை, லவங்கம், ஏலக்காய் தான். ஸோ அது கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் நீட்டு ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா ப்ரௌன் ஆகி வரணும். அது ப்ரௌன் ஆனதும் இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சதை சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை போனதும் பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 4 மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. காரத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், மசாலாஸ் 1 மினிட் எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டனோட தண்ணியும் இதில் நம்ம சேர்த்துக்கணும். தண்ணி அளவு நான் கரெக்டாக மெஷர் பண்ணி வைக்கல. தம் போடுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிட்டேன். 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. பிரியாணி அந்த மசாலாவோட சேர்ந்து மட்டன் நல்லா தண்ணிலாம் கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம ரைஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சு பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணியில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக உப்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்து வாஷ் பண்ணி வச்சு பாஸ்மதி ரைஸ் சேர்த்து இப்படி சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு அரிசிலேருந்து நல்லா பிரியாணியோட அந்த ஸ்பைஸ் ஃப்ளேவர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் சேர்க்குறோம். இப்போ நல்லா அரிசி ஒரு 3/4 பதத்துக்கு வடித்து வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்ச பிரியாணி தண்ணியில் வடித்து வச்சு பாஸ்மதி ரைஸ் சேர்த்து ரொம்ப கிண்டாமல் லைட்டாக கிண்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு ரைஸ் மேலே வந்திருக்கணும். அந்த ஸ்டேஜில் தம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். மீதி வச்ச கொத்தமல்லி புதினா சேர்த்து நெய் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துட்டு கலருக்கு கேசரி பவுடர் தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுருங்க. நேச்சுரல் கலர்லேயே விட்டுடலாம். 10 மினிட்ஸ்க்கு அடுப்பு சிம்மில் வச்சு தம் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் தம் பிரியாணி ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.